இன்னைக்கு இந்த சீசன் 9ல முதல் முறையா இன்னொரு விஷயத்தை செய்ய போறோம். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இந்த பிக் பாஸ் வீட்ல ஒரு முக்கியமான இடத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. பிக் பாஸ் சீசன் 9 சிறைவாசம். அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? யார் போக போறாங்கன்னு நீங்க தான் தேர்வு செய்ய போறீங்க. சாம்பார் ஆப் எனக்கு. இந்த வாரம் முழுவதும் நடந்த எல்லாத்தையும் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. அந்த அடிப்படையில இந்த வீட்ல இவர் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நீங்கள் நினைக்கும் 2 நபர்களை சரியான காரணத்தோட தேர்வு செஞ்சு சொல்லணும். ஏய், பயங்கரமான ஆள்ரா நீ. அரோரா பவர் சொல்றதை தாண்டி நான் அரோரா இன்னும் செயலில் நிறையா இங்கே பார்க்காத எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய சொல்கிறத பார்த்து நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை நான் இன்னும் இந்த ஆக்ஷனில் பார்க்காத மாதிரி எனக்கு இன்னொரு ஃபீல் ஆகுது. ரம்யா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர வேற எந்த டாஸ்க்லையும் நான் அவங்கள பார்க்கலையோ அப்படிங்கிற எனக்கு ஃபீல் உங்கள் 2 பேர் மேலே இருக்கு. என்ன ஃபீலிங்? ஃபர்ஸ்ட் நான் கம்ருதன் ப்ரோ சொல்வேன். அவருக்கு ஒரு நைட் டாஸ்க் இருக்கும்போது உள்ள தூங்குனதுன்ற போது வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதே, விளையாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க, வேணும்னு செய்வாங்க. ரெண்டாவதா நான் வியானா சொல்வேன். எனக்கும் வந்துட்டு அரோரா பெருசா இன்வால்வ்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கு. இன்னொன்னு வினோத் அண்ணன். வியானா நான் அவங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்க ஒண்ணு பேசுறீங்க, ஆனா அந்த இன்னும் அந்த டாமினன்சி இன்னும் வரல. உங்களுக்குள்ள அது இருக்கு, ஆனா நீங்க பண்ண மாட்டீங்க. நான் நினைச்சா பண்ணலாம், சோ ஆனா பண்ண மாட்டேன். நான் முதல்ல சொல்றது வந்து விகாஸ் விக்ரம், அடுத்தது வந்து வியானா. எல்லா எகிரி என்ன அடிக்கணும் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன். வந்து காந்தி அண்ணனையும் வினோத் அண்ணனையும் நான் சொல்லுவேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இவங்க 2 பேரும் ஏன் இந்த வீட்ல இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிறது நான் யார் சொல்றேன்னா, ஒன்னு அப்சரா. யாரா அவ? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. அழகா காட்டிக்கணும்னு நினைக்கிறது, மேக்கப் பண்றது, அது எல்லாமே ஓகே. ஆனா அது மட்டுமே பண்ணிட்டு இந்த வீட்ல இருக்க முடியாது. நிறைய போறான்டா. இன்னொன்னு வந்து வியானா. திவாகரன் நான் கம்ருதீன் சொல்லுவேன். அவர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்காரு. அப்புறமா அரோரா. நான் சாரை சொல்லணும்னு சொல்லல, சார் மேல எனக்கு பகையும் கிடையாது. அந்த சார் யாரு? சார் பிரவீன் காந்தி சார் சொல்லுங்க சார். கரெக்டாக ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க தெரியல சார். இப்போ ஏதாவது ஒரு பக்கம் தப்புனா யாரும் அப்புறம் அவங்கள தான் போடுறாங்களே தவிர கரெக்டாக அந்த விஷயத்தை ஜட்ஜ் பண்ணி அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏய் நீ பண்ண தப்புப்பா, கெமி நீ பண்ண தப்பு, நீ பண்ண கனி தப்புன்னு பண்ணவே தெரியல. 10ஓட 11 ஜம்ப் ஆயிடுறாரு. என்ன ரீசனா? நார்மல் லேமனா நான் அவங்கள பார்க்கவே இல்லை, எல்லாரையும் பார்க்குற மாதிரி சத்தியமா நான் சாரை பார்க்கல. ஏன்னா அவங்க லெவல் வேறனா எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பணியாற்றிய தலைமை. வேணா இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் டே நாங்க உள்ள நுழைஞ்ச உடனே யாரோல சொன்னாங்க, சின்காவா யாரோ சொன்னாங்க. சார் யார் தெரியுமா சார்? சாரி, எனக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய டைரக்டர் தெரியுமா சார்? சின்கா சம்திங் சொன்னாங்க, எனக்கு சத்தியமா சார தெரியல. மூதேவி டென்ஷன்ல வளராத, கரெக்டா சொல்லு. அப்ப என்னன்னா அவர் மேல எனக்கு உண்டான இமேஜ் ரொம்ப பெருசு, ரொம்ப 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 பெருசு. உங்களுக்கு ஒதுக்குற நேரம் முடிஞ்சு போச்சு, நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கலையோ அப்படின்றது எனக்கு ஒரு ஏமாற்றம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? வினோத், வியனா, நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கும் தகுதியை இழந்துட்டீங்க. சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடடே. நீங்க 2 பேரும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா, நம்ம போலாம் வாடி. ஜெயிலுக்கான விதிமுறைகள் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லப்படும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.